ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்மீராஸ் vlog அண்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஈத் ப்ரிப்ரேஷன் விலாகும் ஈது விலாகும் தான் பார்க்க போகிறோங்க. இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஈதுக்கு முந்தின நாள் ஈவினிங் எடுத்த விலாக், சண்டே அதுவுமா. அப்போது பார்த்திங்கன்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு ஈவினிங் டைமில் தான் தண்ணி ஊற்ற போய் மாடிக்கு வந்தோம், பேபியும் நானும். தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா ரோஸ் வந்திருந்தது செடியில். ஸோ அது ரெண்டையுமே பறிச்சுக்கிட்டாச்சு. ரோஸ் வச்சுட்டு நம்ம ஏதாவது ஸ்வீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கூட கொஞ்சமாக சின்னதாக கார்னசிங் பண்ணலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காண்டியே நான் செலக்ட் பண்ணிட்டு 2 ரோஸையுமே தனியாக எடுத்து வச்சுட்டு மாடியிலேருந்து கீழே இறங்கி போயிட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு ரோஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நல்லா உலர்ந்துருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசலில் தக்பீருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வீட்டில் கொஞ்சம் லைட் டெக்கோர் இருந்தது, அது எல்லாமே முடிச்சாச்சு. வாசலுக்கு கொஞ்சம் லைட் டெக்கோர் பண்ணிவிட்டு டின்னர் பார்த்திங்க அப்படின்னா முடித்ததுக்கப்புறமா மருதாணி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆர்கானிக் மெஹந்தி தான் நான் வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு 2 நிலா வரைஞ்சி அதில் டிசைன் போட்டு விட்டாச்சு. ரொம்ப பெருசாலாம் எனக்கு டிசைன் பண்ண அன்றைக்கி தோணலை, கொஞ்சம் கோல்டாகவும் இருந்தது. ஸோ நானும் பாப்பாவுமே நிலா மாதிரி வரைஞ்சிட்டு அந்த மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. பாப்பா அப்போவே கையை வாஷ் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே நெக்ஸ்ட் டே இது நல்லா செவந்திருந்தது. அன்றைக்கே கொஞ்சம் டைம் எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா நல்லா செவந்திருக்கும். ஆனால் அவங்க அப்போவே கழுவிட்டாங்க. எப்போவுமே மருதாணி வச்சுருந்தாங்கன்னா அப்போயே கழுவிடுவாங்க. ஸோ அதே மாதிரி அன்றைக்கி பண்ணிட்டாங்க. நைட்டு பார்த்திங்க அப்படின்னா வட்டலப்பம் தான் பண்ணியிருந்தேன். நல்லா கருப்பட்டி வட்டலப்பம் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கருப்பட்டி பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் இதில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தேங்காய் பால் நல்லா ஒரு தேங்காவை நல்லா கெட்டியாக பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அது கூட 5 முட்டை சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டேன். முந்திரி பருப்பு வேணும்னாலுமே நீங்கள் 2-3 சேர்த்துக்கலாம். வடிகட்டிட்டு அதை ஒரு பவுலில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதை கலக்கி எடுத்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அப்படியே பாயில் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். செம்ம டேஸ்டான சூப்பரான கருப்பட்டி வட்டலப்பம் ரெடி. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் நட்ஸை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலுமே கட் பண்ணிவிட்டு மேலாப்பில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியான வட்டலப்பம் ரெடி. ரொம்பவே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அடுத்து ஒரு ஸ்வீட் டெசர்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அரபிக் டெசர்ட் மாதிரி. இது சாஹி துக்டா, அதுதான் நான் பண்ண போகிறேன். ப்ரெட்டை 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி சைடாக. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் ஃபஸ்ட் டைம் தான் அந்த சாஹி துக்டா பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கருகிடுச்சு. பட் டேஸ்ட் சூப்பராக தான் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் ஒரு தடவை நல்லாவே ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ஓகே தான். அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாமே எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுல்லையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். முக்கியமே நட்ஸ் நல்லா நிறையா சேர்க்குறது தான். அப்புறம் அதே பேனெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அதே பேனில் பால் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நட்ஸையுமே சேர்த்தாச்சு அதுலேயே. அப்புறம் நல்ல பால் நல்லா கொதித்து நல்லா திரண்டு வரையில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நல்லா அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த ஆடெல்லாம் விழுகையில் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு அகலமான இதே வச்சுட்டு அப்புறம் ஒரு டின் சின்ன டின்னாக மில்க் மேட் சேர்த்துக்கிட்டேன். அமுலில் உள்ள மில்க் மேட் சேர்த்துக்கிட்டு அப்புறம் குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கெட்டியாக வந்திருந்தது. ஒன்று மிஸ் பண்ணிவிட்டேன், கஸ்டர்ட் பவுடர். அப்புறம் நெக்ஸ்ட் டே அதை கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. கார்னசிங்காக திருப்பியுமே அந்த ரோஸ் எல்லாம் வச்சுருந்தால அது நல்லாவே ட்ரை ஆகி உலர்ந்துருந்தது. ஸோ அதையுமே அதில் உதுத்தி விட்டுட்டேன். அப்புறம் அந்த பவுலில் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதுலேயுமே மிச்சமாக இருக்கிற அந்த மில்க் சேர்த்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ரொம்ப ஜில்லுன்னு செம்ம சூப்பராக இருந்துச்சு. கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே மெஹந்தி வச்சுட்டு அன்றைக்கி டே நைட் அப்படி தான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஈத் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் டீ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈத் அப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கோல்டு தான் அன்றைக்கிருமே. ஸோ அன்றைக்கி வட்டலப்பம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹஸ்பண்ட் தொழுக போகிறனால வட்டலப்பம் வச்சு கொடுத்தாச்சு.
அன்றைக்கி தொழுது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி இது எல்லாமே தான் இருந்தது. மட்டன் கிரேவி, சாஹி துக்குடா, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வந்து அம்மா வீட்டிலேருந்து வந்திருந்தது, இடியாப்பம், அப்புறம் வந்து வட்டலப்பம், கருப்பட்டி வட்டலப்பம், சிவியம், இது எல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சு அல்ஹம்துலில்லாஹ். தொழுகிற வீடியோ வந்து எடுக்க முடியல. அது வந்து அன்றைக்கினா வந்து அந்த வீடியோ எடுக்கிறதுக்கான டைம் வந்து அமையலை, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. அப்புறம் வந்து பேபி ட்ரெஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க, பேபி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வீடியோ எடுத்தாச்சு. பேபியோட ஈத் லுக் வந்து இதுதான். அப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் எதுவுமே பண்ணல. அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா மாமியும் பிரியாணி கொடுத்து விட்டுருந்தாங்க பக்கத்தில். ஸோ அதனால் வந்து அன்றைக்கின்னு வந்து க்ரில்லு மாத்திரம் பண்ணியிருந்தேன். க்ரில் பண்ணிவிட்டு பிரியாணி வந்து 2 வீட்டில் இருந்துமே வந்துருச்சு. ஏன்னா நாங்கள் 2 பேர் அப்படிங்கிறதுனால பாப்பாவுமே வந்து ரொம்ப கொஞ்சமாக சாப்பிடும். ஸோ அதனால் வந்து இது போதும்னு சொல்லியாச்சு. அன்றைக்கி தால்ச்சா, 2 வீட்டிலேருந்து வந்த பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து ரைத்தா, அப்புறம் 2 முட்டை, இது எல்லாமே வச்சு அதோட கூட சாஹி துக்குடா ஸ்வீட்டுக்காக வச்சுட்டு க்ரில் வச்சு தான் சாப்பிட்டோம். க்ரில் வந்து நானே ரெடி பண்ணியிருந்தேன் டவாலையே. ரொம்ப சூப்பராகவே அன்றைக்கி வந்திருந்தது அல்ஹம்துலில்லாஹ். அன்றைக்கான ஈத் அப்படி தான் போச்சு. உங்களோட இந்த ஈத் விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.